நவீன உலகில் டிவி, மொபைல் போன், ஸ்மார்ட் போன், ஐபேட், இன்டர்நெட் என பல வழிகளில் தகவல் தொடர்பு அசுர வளர்ச்சியடைந்துவிட்ட போதிலும் வெகுஜன ஊடகத்தின் முன்னோடி வானொலிதான். முந்தைய காலங்களில் பேரிடர் குறித்த தகவல்கள், போர் அறிவிப்புகள் போன்றவற்றினை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு அளவிடற்கரியது. ஊடகங்கள் பல வளர்ந்துவிட்ட போதும் இன்றளவும் வானொலி தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி உலகம் முழுவதும் வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அபுதாஹிர் என்பவர் அரிய வகை ரேடியோக்களை சேகரித்து வைத்திருப்பது அதன் வரலாற்றை மேலும் அறிய உதவும். அப்போ அந்த ரேடியோ எப்படி வந்திருக்கும், அந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சா அப்படின்லாம் நம்ம பார்க்குறப்போ அந்த ரேடியோங்கிற சொல்லு கிடையாது. முதன் முறையாக இந்த ரேடியோவை கண்டுபிடிக்கும் போது ரேடியஸ்ங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து மருவி வந்தது தான் இந்த ரேடியோங்கிற வார்த்தை. அதுக்கு முன்னே கம்பியில்லா தொடர்பு சாதனம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும்னா எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 2 ரூம் சைஸ் அளவுக்கு இருந்ததோ அது மட்டும் தான் இந்த ரேடியோக்குள்ளும் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். இவரிடம் 1935இல் இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட பிலிப்ஸ் ரேடியோ, கிராமபோன் பெட்டிகள், 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட இங்கிலாந்து தயாரிப்பான போலீஸ் விசில், 1924இல் அமெரிக்கா தயாரித்த ஹாம் ரேடியோ, வால்வு ரேடியோக்கள் உள்ளிட்ட பல ரேடியோக்கள் பொக்கிஷங்களாய் உள்ளன. ப்ரீ ஃபிப்பிங் சொல்லுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். சுதந்திரத்துக்கு இடைக்காலத்துக்கு முன்னெல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம், பிரிட்டிஷ் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா ரீகன் டோனு, மெக்கன்சி, ஏர்வாய்ஸு போன்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த கம்பெனிகளெல்லாம் இருந்தது. ஜெர்மனியுடையது, இங்கிலாந்துடையது, அப்படி பல கம்பெனிகளுடைய ரேடியோக்களையும் நான் இங்கே சேகரித்து வச்சுருக்கேன் என்னுடைய சேகரிப்புகளில். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா பாக்கெட் ரேடியோவிலேருந்து ஒரு டேபிள் சைஸ் ரேடியோ வரைக்கும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் டிவி மெக்கானிக் கடை வைத்திருந்த அபுதாஹிர் அரிதான பொருள்களை பொழுதுபோக்காக சேர்த்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார். பழங்காலத்து நாணயங்கள், பழைய கடிகாரங்கள், 17ஆம் நூற்றாண்டு ஓலைச்சுவடிகள், 1868இல் வெளிவந்த பத்திரங்கள், பழைய தட்டச்சு எந்திரங்கள், டேபிள் மற்றும் சீலிங் ஃபேன்கள் என அறையெங்கும் நிரம்பி கிடக்கும் அரிய பொருள்கள் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கிறது. இன்னைக்கு இதை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா, ஹிஸ்டரி, டிஸ்கவரி போன்ற சேனல்கள் இன்னைக்கு ஊடகத்தின் தாக்கம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்கள் பணி நிமித்தமாக வெளியே போனாலும் பெண்கள் இன்னைக்கு சீரியல் பார்க்குறத விட ஹிஸ்ட்ரி சேனல் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற எல்லாருமே போராடக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்தே செயல்வழி கட்டல்னு ஒன்று வந்துடுச்சு. அதுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்குதுன்னா இந்த ரேடியோக்களினுடைய தொழில்நுட்பம் இந்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்ட்ரி டிஸ்கவரியில் மட்டுமே இல்லை, இந்தியாவிலையும் ஒரு இந்தியன்கிட்டையும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்தும் விதமாக தான் சேகரித்து வச்சிருக்கு. தாம் சேகரித்துள்ள இந்த பொருள்களை பிறரும் பார்த்து பயன்பெறும் வகையில் அவற்றை காட்சிப்படுத்தியும் வருகிறார் அபுதாஹிர். பழங்கால பொருள்களை சேகரித்து அவற்றை அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ள வழி செய்துள்ள இவரது இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டியதுதான்.